உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வழமை போலவே சமகால அரசியலை பற்றி உரையாட இருக்கின்றோம். உண்மையிலே இன்று நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், 6 தமிழ் கட்சிகள், 22 பாராளுமன்றங்களை கொண்ட 6 தமிழ் கட்சிகள் இன்று ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருக்கின்றனர். அந்த முடிய முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்கள் சந்தித்தோம், கதைத்தோம், பேசினோம், மகிழ்ச்சியுடன் வந்தோம் என்று கூறியிருக்கின்றார். உண்மையிலே மகிழ்ச்சியான விடயம். ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசுவது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எதிர்பார்த்தது நடைபெற்றதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. குறிப்பாக காணி பிரச்சனை பற்றி பேசியிருக்கின்றார்கள். வடகிழக்கிலே காணி பிரச்சனை பற்றி ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்கின்றார். இராணுவத்துடன் தொடர்பு கொண்டு ஏன் இவ்வளவு காலம் விடுவிக்காமல் இருப்பேன் என்று கேட்க இருப்பதாக கூறியிருக்கின்றார். இவ்வளவு காலம் இவ்வளவு போராட்டம் நடக்குது, அது ஜனாதிபதி கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்றார். வடக்கிலே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் ஏதோ வகையிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டங்கள் முழுக்க இராணுவம் தனியார் காணிகளை வைத்திருப்பது தொடர்பாகவே போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதே ஜனாதிபதி அறியாமல் இருக்கின்றாரா? மாகாண சபை தேர்தல் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறிய விடயம் என்னென்றால், தாங்கள் இந்த மாகாண சபை தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசிய பொழுது ஜனாதிபதி பாராளுமன்ற தெரிவுக்குழு இது தொடர்பாக அதில் கூட்டம் நடைபெறுவதாக கூறியிருக்கின்றார்கள். அதற்கு உடனடியாக அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே முக்கிய உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப் அவர்கள் உடனடியாகவே அது ஒரு காலத்தை இழுத்தடிக்கும் செயல் என்று கூறியிருக்கின்றார்கள். அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் இல்லை, நான் உடனடியாக அதன் தலைவருடன் பேசி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். என்னுடைய சந்தேகம், இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு பாராளுமன்ற குழுனாலும் சரி அல்லது ஏனைய குழுனாலும் சரி, நாட்டில் முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய விடயங்கள் நடைபெறும் பொழுது அந்த கூட்டம் தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்திலே தெரிவிக்காமல் அல்லது ஜனாதிபதி அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் என்ற கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழு 3 மாதம் என்று தெரிவு செய்யப்பட்டு 6 மாதம் ஆகிவிட்டது. இன்றைய உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி கேட்கின்றது. அதே போன்று இலங்கையிலே அனைத்து எதிர்க்கட்சிகளும், சிவில் அமைப்புகள் போன்ற ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அமைப்புகள் இந்த பாராளுமன்ற இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி கேட்கின்றார்கள். ஆனால் அதெல்லாம் ஜனாதிபதி புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாரா அல்லது ஜனாதிபதியின் தமிழ் கட்சிகளை சமாளிப்பதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாரா என்ற கேள்வியும் எழுப்பாமல் இருக்க முடியலை. அடுத்ததாக, உண்மையிலே தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையை தொடர்ந்து மகர சிறைச்சாலையிலே ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் அரசாங்கம் மிகவும் கவனமான முறையிலே, மிகவும் திட்டமிட்ட முறையிலே அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்குதா மிகவும் பாராட்டப்பட முடியும். ஏனென்றால் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நியாயமான உயிரிழப்புகள், பலருக்கு காயங்கள் ஏற்பட்டது, அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் நிலை இருந்தது. ஆனால் மகர சிறைச்சாலையை பொறுத்த மட்டில் 24 மணித்தியாலத்துக்குள் அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார், 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை ஒரு வகையிலே ஜனாதிபதி அரசாங்கம் மிக கட்டுப்பாட்டாக கொண்டு வந்திருக்கின்றது. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விடயமாக இன்று இருக்கின்றது இந்த நீதித்துறை தொடர்பாக ஜனாதிபதி, அதாவது இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய சட்ட நாகல்மன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றது. இது இப்பொழுது நினைக்க இதை பற்றி திரு சிவலிங்கம் அவர்கள் மிக தெளிவாக கூறுவார்கள் நினைக்கின்றேன். இந்த நீதித்துறை சம்பந்தமாக நான் பார்த்தளவிலே, குறிப்பாக பெரும்பான்மை ஊடகங்களிலே நடக்கின்ற விவாதங்களை பொறுத்த மட்டில் இந்த நீதித்துறை தொடர்பாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட நீதியரசரை தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நீதித்துறையிலே இந்த மாற்றம் கொண்டு வர முயற்சிப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றது. அதேவேளை இது அரசாங்கத்தில் ஒரு மிக சாபக்காரன விடயம் என்ற இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சட்ட நிறுவனங்கள், சர்வதேச, அதாவது ஆசிய சட்ட நிறுவனங்கள் கூட கண்டித்திருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் இதை கண்டிக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இன்னொரு பக்கம் கூறுகின்றது, இங்கே வழக்குகள் நிறைந்திருக்கின்றன, அந்த வழக்குகளை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த வயது எல்லையை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அப்படி என்றால் கேட்கிறார்கள், 8க்கும் மேற்பட்ட நீதிபதிகளின் நிரப்பாமல் இருக்கின்றது. கடந்த 8 மாதங்களாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கூறிய பொழுது இதற்கான
எந்தவித கருத்துக்களும் பாராளுமன்றத்திலே அரசு தரப்பால் வைக்கவில்லை. இப்பொழுது திடீரென்று இதை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? எனவே எதிர்காலத்தில் அரசாங்கம் எதிர்நோக்கின்ற சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த நீதி அரசின் வயதெல்லையை கூட்டுவதற்கான முடிவை எட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இவையோட முக்கியமான விடயமாக இப்பொழுது திடீரென்று அரசு அமைச்சர்களால் வடகிழக்கிலே புதிய ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவின் நிதியுதவியுடன் முதலீடு செய்கின்ற திருமலை துறைமுகம்னாலும் சரி, அல்லது யாழ்ப்பாணத்திலே நிதி வழங்கிய சில அபிவிருத்தி வேலை தொடர்பான புதிய ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இம்மாதம் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அதற்கு முன்பாக அரசாங்கத்துடன் சில கேள்விகளை எழுப்பலாம். என்றால் இந்தியா இந்த அளவு நிதிகளை வழங்கியிருக்கிறது, நீங்கள் என்ன அவற்றை சமாளிப்பதாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா கடந்த பல மாதங்களாக இதை பற்றி அவர் அக்கறை கொள்ளவே இல்லை. திடீர்னு அக்கறை கொள்வதன் அர்த்தம்னா, அல்லது எதிர்வரும் ஐக்கிய நாடு சபையிலே இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு, இந்தியாவின் நிதி உதவி வழங்கிய விடயங்களை மேற்கொள்வதற்கு இந்த முயற்சிகளை ஈடுபடுகிறாள் என்ற சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையிலே சிவலிங்கம் அவர்களை நீங்கள் எவ்வாறு இன்றைக்கு இலங்கையிலே முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கின்ற, அனைத்து ஊடகங்களிலும் பேச பொருளாக இருக்கின்ற நீதித்துறை தொடர்பாக அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்ற இந்த சட்டம் தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? Talk to TBC with Ramraj. பல்வேறு மாற்றங்கள் இலங்கையில் ஏற்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல வடக்கு மாகாணத்தில் சில அபிவிருத்திகள் தடைப்பட்டிருந்தன. காரணம் என்னென்றால், அந்த அபிவிருத்தி தொடர்பாக ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதனால் வரக்கூடிய லாபங்கள் என்பது பற்றிய ஆய்வு ஒன்று நடத்த வேண்டும் என்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த முயற்சிகள் ஒத்தி போடப்பட்டிருந்தன. இப்பொழுது அந்த ஆய்வுகள் முடிவடைந்து மீண்டும் அபிவிருத்தி வேலைகளை மேற்கொள்வதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் இதனை, அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தியில் இந்தியாவினுடைய கவனம் செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அந்த முயற்சிகளுக்கு கூடுதலான ஆதரவை வழங்குவதுதான் எங்களுடைய பிரதான கடமையாக இருக்கக்கூடும். பதிலாக அரசாங்கத்தை முயற்சிப்பதன் மூலம் இந்த மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல 2 பிரச்சனைகள் தொடர்பாக, அதாவது குறிப்பாக நீதித்துறையில் தற்பொழுது நீதிபதிகளினுடைய வயதில்லை மாற்றம் தொடர்பாகவும், சமீபத்தில் இலங்கையின் IGPக்கு ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் அதை எவ்வாறு அவதானிப்பது, இந்த அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. குறிப்பாக இந்த அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின்னரும் கூட அவர்களுடைய கடந்த கால செயல்களுக்காக திரும்பவும் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது சரியானதா? இது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தங்களோட கடமைகளை இனி எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது போன்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன. முதல்ல நாங்கள் இந்த இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் IGPக்கும் இடையில, IGP ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால், இலங்கையில் 2022ஆம் ஆண்டு மக்களால் மேற்கொள்ளப்பட்ட எழுச்சி போராட்டங்களினுடைய, அதாவது அறகலி என்கின்ற எழுச்சி காரணமாக ஒரு மாற்றத்தை மக்கள் கோரியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் 2024ஆம் ஆண்டு
சற்றும் எதிர்பாராத வகையில் 225 தொகுதிகளில் 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்க வழங்கி இருக்கிறார்கள். ஒரு கட்சியினுக்கு இவ்வளவு பெருந்தொகையான ஆசனங்களுக்கு மக்கள் வாக்களித்திருப்பது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதலாவது வரலாற்று அம்சம் என்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இதுக்கு பிரதான காரணம் இலங்கையின் அரசியல் முரண்பாடுகளாலேயும் பிளவுகளாலேயும் அரச நிறுவனங்கள் ஊழல் மற்றும் அதனுடைய செயற்பாடுகள் மிகவும் பின்தங்கி சென்ற நிலையில் இந்த நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக கட்டுமானங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற கேள்விக்கு பதிலாகத்தான் இப்பொழுது அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இல்லை, நாட்டிலே ஒரு ஜனநாயக நிறுவனங்கள் அது பலப்படுத்த வேண்டும், அது ஊழல் அற்ற மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்து மிக அதிக அளவில் வெளிவருவதை நாங்கள் காணலாம். இப்பொழுது கொழும்பில் உள்ள உயர் நீதிமன்றம் சைலட் பார் என்கின்ற அந்த விசாரணை நடவடிக்கைகளின் மூலம் இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை வழங்கி இருக்கிறது. இந்த மரண தண்டனைக்குரிய பிரதான காரணம் 2 பேரும் நாட்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிந்திருந்தும் அதற்கான உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவர்கள் அதை செய்ய தவறியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய கடமையில இருந்து தவறி இருக்கிறார்கள். அதனால் தான் 250க்கும் மேற்பட்ட மக்கள் மரணத்தை தழுவி 500க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்பட்டிருக்கிற சூழலில் இந்த படுகொலைகளுக்கு காரணம் இவர்களுடைய கடமையிலிருந்து வழிவினதான் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இங்கே எங்களுக்கு முன்னால உள்ள கேள்வி, இந்த தீர்ப்பு எது அடையாளப்படுத்துகிறன்றதை நாங்கள் பார்க்கணும். அதாவது இந்த இலங்கையின் நிர்வாக கட்டுமானத்தில் அது உயர்பிடங்களில் இருக்கிற இந்த 2 அதிகாரிகளும் தங்களுடைய கடமையில இருந்து வலிவு இருக்கிறதன் காரணமாக, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம், இந்த 2 மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேன்முறை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் மேன்முறை செய்வதை விட்டுவிட்டு இந்த இவர்களுக்கான தண்டனை எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை பார்க்கும் பொழுது, இவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யாமல் விட்டதுக்கு காரணம் தங்களுடைய அரசியல் எஜமானர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையில தான் அவர்கள் தங்களுடைய கடமைகளை இருந்து வலுவி சென்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாக அந்த தீர்ப்பில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தங்களுடைய கடமையில இருந்து வலுவினால் அது சட்டம் தங்களுக்கு எதிராக திரும்பாது என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்குது என்றதையும் அந்த தீர்ப்பு வலுப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மீது வருகின்ற குற்றச்சாட்டுகளை தங்களுடைய கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு அல்லது மேல்மட்ட அதிகாரிகளுக்கு அதை தள்ளி தாங்கள் அதில் இருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டதால தான் அவர்கள் இந்த மாதிரியான கடமைகளை செய்யாமல் தவறி இருக்கிறார். இந்த தீர்ப்பு இன்னொரு வித்தியாசமான செய்தியை நாட்டுக்கு கொடுத்திருக்கு. நாட்டுக்கு மட்டுமல்ல, ஆசியாவில் முதன் முறையாக இந்த மாதிரியான தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பதவியில இருக்கிறது உங்களுடைய கௌரவத்தை பேணுவதற்காக அல்ல,
அது ஒரு பொறுப்புகளும் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கிறது. அதாவது எதிர்காலத்திலே எந்த பதவியிலே எவர் இருந்தாலும் அதற்கான விலை உண்டு. அதை பொறுப்புணர்வோடு மேற்கொள்ளாவிடில் இவ்வாறான தண்டனைகள் கிடைப்பது நிச்சயம் என்பதை உணர்த்துகின்ற தீர்ப்பாக இது இருந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த தீர்ப்பை பார்க்கும் பொழுது இந்த அரசியல், அதாவது புதிய அரசியல் யாப்பு விவாதங்கள்ல இது ஒரு முக்கியமான செய்தியாக, அதாவது எதிர்காலத்தில் இலங்கையில் ஒரு அரசியல் யாப்பு வரையப்படும் பொழுது இந்த பகுதி ஒரு முக்கியமான இடத்தை பெறலாம் என்பது பொதுவான அபிப்பிராயமாக இருக்கிறது. இதில் நாங்கள் அவர்களுக்கு தண்டனை அதிகப்படியானது அல்லது குறைஞ்சது கூடியது என்பது அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு பொது ஒரு மக்களினுடைய பாதுகாப்புக்காக செயற்படுகின்ற பொது நிறுவனங்கள் அதுக்கான பொறுப்பு கூறலை வச்சிருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. சரி, நாங்கள் இதில் இன்னும் ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கணும். இலங்கையிலே ஒரு முக்கியமான விவாதம் ஒன்று இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது. அதை குறிப்பாக ஜேவிபியை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் கோட்பாடு அவசியமா அல்லது நிர்வாகங்கள் அவசியமா, அதாவது நேர்மை உள்ள ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகங்களை கொண்டுவருவது அவசியமா அல்லது ஒரு கோட்பாடு அவசியமா என்கின்ற விவாதம் இப்பொழுது வெளிவருவதை நீங்கள் காணலாம். அதனைத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நீதிபதிகள் வயதில் தீர்மானிப்பதில் கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பாக நிறுவனங்கள், குறிப்பாக நீதி அமைச்சின் நிறுவனங்கள், நீதிமன்றங்கள் ஒரு இறுக்கமான ஊழலற்ற சுயாதீனமான அமைப்புகளாக செயற்படுவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்க வேண்டுமா என்கின்ற விவாதத்தினுடைய அம்சமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். உதாரணமாக சிங்கப்பூரில் இப்பொழுது, சிங்கப்பூர் இன்றைக்கு உலக நாடுகளில் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான நாடாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள அரச நிர்வாகங்கள் மிகவும் நேர்மையானதாகவும் ஊழலில்லாததாகவும் மக்களின் நம்பிக்கைக்குரியதாகவும் மாற்றமடைந்திருப்பதுதான் பிரதான காரணம். அங்கே எந்த அரசாங்கம் பதவிக்கு வருது என்பதை விட அந்த நிறுவனங்கள் ஊழல் இல்லாத நீதியான நிர்வாகங்களாக இருப்பதாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் புரியப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இலங்கையிலையும் எவ்வாறான நிர்வாகம் அமைய வேண்டும் என்பது குறித்து இப்பொழுது ஒரு முக்கியமான விவாத காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் இன்று ஜேவிபி ஒரு இடதுசாரி கருத்துக்களை உடைய ஒரு கட்சியாக கிட்டத்தட்ட 60 வருடங்கள் செயல்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற கல்வியாளர்கள், வர்த்தகர்கள், சாமானிய மக்கள், ஊடகவியலாளர்கள், மாணவர்கள், இவ்வாறான சமூகத்தின் பல்வேறு பிரிவினரை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது. இங்கு முக்கியமான கேள்வி, அதாவது இன்றைக்குள்ள 21ஆம் நூற்றாண்டில் இலங்கையினுடைய அல்லது வெளிநாடுகளில் குறிப்பாக இந்தியாவில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கும் போது இலங்கையில் எவ்வாறான மாற்றங்கள் அவசியம் என்பது குறித்த விவாதங்களினுடைய அங்கமாகத்தான் இலங்கையில் தற்போது ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆனபடினால இப்பொழுது இந்த நீதிபதிகளுடைய வயதில் மாற்றம் என்பது நாட்டினுடைய நிர்வாகங்களை
பலமாக மாற்றுவதற்கும் ஊழலற்றதாக மாற்றுவதற்குமான ஒரு முயற்சியினுடைய அங்கமாக நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இவற்றை நாங்கள் ஒரு அரசியல் நோக்கங்களை பின்புலமாக வைத்து பார்க்க முடியாது. ஏனெனில் 2024 ஆண்டுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் வரைபடம் மாற்றமடைந்து வருகிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் மேலும் பல விவாதங்களை முன்வைக்கலாம், மேலும் பேசலாம். நன்றி சிவலிங்கம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நம்ம இப்பொழுது முக்கியமாக 6 தமிழ் கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றன, பல்வேறு விடயங்கள் பேசியிருக்கின்றன. அரசு தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமான செய்திகள் இதுவரை வந்ததாக தெரியவில்லை, நான் பார்க்கவில்லை. இப்பொழுது இந்த 6 தமிழ் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளை இந்த கூட்டத்தின் போது, இந்த சந்திப்பின் போது பிரதிபலித்துள்ளதுன்னு நினைக்கிறீர்களா? நீங்க கேட்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்றா, இந்த 6 கட்சிகள் நீங்கள் கூறியது போல 21, 22 எம்பிக்களை தொல்பேசி மக்கள் மத்தியில் பாராளுமன்றத்துக்கு கொண்டிருக்கின்ற இதுகளை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சிகள் இந்த 6 கட்சிகள். இதுல தமிழ் பேசும் கட்சிகள் என்ற முறையில தான் போயிடும். அதுல சுபத்ரா அவர்களின் கூட்டுப்படி ஜனாதிபதி இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்று இருக்கிறது என்ற அடிப்படையில இந்த கோரிக்கைகள் ஒரு இனவாதத்தை கிளப்புற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுமந்திரன் இனவாத போக்க அதிகரிப்பதாக இருக்கக்கூடாது என்ற கருத்துப்பட பேசியதாகவும் கூறியிருந்தார். ஆகவே அது மக்களின் பிரச்சனை கூறும் பொழுது அது இனவாதமாக இருக்கலாமா என்ற ஒரு கோஷனை எடுக்கிறது ஒரு அடிப்படையில கேள்விக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதோடு ஆனால் நாங்கள் அந்த கூட்டத்தில் நடந்த சாராம்சங்களுக்கு வந்தோம் என்று சொன்னா அரசியல் அமைப்பை பற்றி கதைச்சிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல அரசியல் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்ன இருக்கிறது. அதுல இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்துல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறையை நீக்கின்ற ஒரு புதிய குடியரசு ஜாப்பு ஒன்று கொண்டு வரப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளித்திருந்தது. 2 வருடங்களாக அது சம்பந்தமாக எதுவுமே செய்யவில்லை. அதற்கான ஒரு குழுவை கூட இன்றைக்கு வரை நியமிக்கவில்லை. ஆகவே இந்த புதிய அரசியல் ஜாப்பு என்றது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் தற்போதைக்கு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எங்களுக்கு என்ன விருப்பம், எது நல்லது என்று கதைக்கிறது, மக்களுக்கு எது நல்லது, அரசாங்கத்துக்கு எது நல்லது, அரசாங்கத்தை எப்படி பாதுகாக்கலாம் அல்லது மக்களின் உரிமைகளை எப்படி நிலைநிறுத்தலாம் என்றெல்லாம் கதைக்கிறதெல்லாம் சரி. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்றது, அரசியல் யதார்த்தம் என்றது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி அதை செய்ய முயற்சிக்கவில்லை. இது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. இப்போ இந்த பாராளுமன்ற காலத்தில் ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லை என்பது தெரிகிறது. அது அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை என்றோ, அரசாங்கம் புதிய ஜாப்புக்கு எதிரானது என்றோ, அல்ல அரசாங்கத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையை வைத்திருக்கத்தான் விரும்புகின்றார்கள் என்று அதை அர்த்தப்படுத்த தேவையில்லை. சாதாரணமாக ஒரு ஜனநாயக கோட்பாடுகளுக்காக இலங்கை மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிப்பதால் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இலங்கையில் ஜனநாயகத்தையும் இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு உதவி புரியவில்லை. ஆகவே இது மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில். அதை இன்று செய்வதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அது தெரிந்தவில்லை. ஆகவே அதை பற்றி பேசுவதில் பிரயோசனம் இல்லை. அந்த விஷயங்கள் அரசியல் ஜாப்பு வரும் என்ற அடிப்படையில ஒரு சஜஷன்ஸை கொடுக்கிறதோ இல்லாத ஜனாதிபதி மீண்டும் இல்லை நான் அரசியல் ஜாப்பை கொண்டு வரேன் அவர் அப்படித்தான் சொல்லுவேன். அது தேர்தல் விஞ்ஞாபனத்துல இருக்குது, அரசியல் ஜாப்பை கொண்டு வருவது. ஆகவே அது நடக்க போறது இல்லை. ஒன்று. இரண்டாவதாக மாகாண சபை தேர்தல் பற்றி நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி பேசிய பொழுது பாராளுமன்ற தெரிவு குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தெரிவுக்குழுவின் முடிவை தான் அறிந்து அதை உடனடியாக தொடர்பு கொள்வேன் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு காத்திரமான ஒரு 2 அரசியல் பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்கள் ஒரு சமூகத்தின் சார்பாக நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பொறுப்பான பதிலாக இது இல்லை. நான் இதை பற்றி அறிந்து சொல்லுகிறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு சம்பந்தமான புரோகிரஸ் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு 3 மாத காலத்திற்குள் ஒரு முடிவை சொல்லுவோம் என்றுதான் அதை நியமித்தார்கள். அது 6 மாதத்துக்கு மேலாகவும் விடுமுறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா என்ன காரணங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் கட்சிகள் எனது தனிப்பட்ட கருத்து என்ன சொன்னால், இந்த தமிழ் கட்சிகள் இது விடயத்தில்
அடுத்ததாக என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தமிழ் அரசாங்கத்தில் கேட்போம், அரசாங்க தேர்தல் வைச்சால் நல்லது, வைக்காட்டு நாங்கள் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவர்கள் விமர்சிப்போம், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோம் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார்களே ஒழிய தமிழ் பேசும் மக்களுக்கு மாகாண சபைகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுவது தமிழ் பேசும் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தமிழ் பேசும் மக்களின் உடனடி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அத்தியாவசியமானது. அதை எந்த விலை கொடுத்தாவது நாங்கள் அதை சாதிக்கத்தான் போகின்றோம் என்ற உறுதி தமிழ் தரப்பினருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. அதை புரிந்து கொண்டுதான் என்னவோ அவர் அதை பற்றி பேசுவோம். பல முறை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சி சந்தித்திருக்கின்றது, தமிழரசு கட்சிக்கு 9 எம்பிக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இதே கதையால் முதல் சொல்லியிருந்தார், நாங்கள் அந்த இதை செய்யத்தான் வேணும் என்று. அவர் ஜனாதிபதியின் கதை என்னவா இருக்குன்னு சொன்னா, புதிய அரசு நாம் செய்யத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், மாகாண சபை இருந்தோம், அதுக்கு தான் தெளிவுக்குழு வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் செய்வோம், அதுல என்ன பிரச்சனை பார்த்து அதை செய்வோம். அவையோடு சேர்ந்து கலைக்கிறார். அவர் ஜனாதிபதி பொதுவாகவே ஒரு கேரிஸ்மெட்டிக்கான ஒரு தலைவர், தனிப்பட்ட உறவுகளை பேணுவதில் மிகவும் லாபகமாக பேணக்கூடிய ஒரு ஸ்கில்ல அவர் டெவலப் பண்ணியிருக்கிறார் என்றெல்லாம் தெரியும். அவர் சந்தோஷமா கதைச்சிருக்கிறார். ஆனால் தமிழ் கட்சிகளின் பிரதிகள் மத்தியில் இது பற்றிய மூர்க்கமான ஒரு தெளிவான அடுத்த பாதை என்ன, இந்த ரோட் மேப் என்ன, ஜனாதிபதி என்னத்தை சொல்லுவார், எப்படி சொல்லுவார் என்ற ஒரு கிரகித்தல் கூட இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்ற நிச்சயம் இருக்கின்றது. அது 3வது விடயம் காணி விடயம் பற்றி பேசுகிறேன். காணி விடயம் பற்றி வடகிழக்கு முழுக்க காணி பிரச்சனை இருக்கின்றன, அதிக அளவான இராணுவ பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த ராணுவ பிரசன்னங்கள், ராணுவத்தின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. சர்வதேச நெருக்கடி, IMF நிபந்தனைகள், மனித உரிமை சபையின் நிபந்தனைகள் ஏற்ப யுத்த காலத்திலிருந்து எண்ணிக்கையும் இதுகளும் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, படிப்படியாக குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வடகிழக்கை பொறுத்தவரையில் ராணுவ பிரசனம் தனியார் காணிகள் இருக்கின்றன. அண்மையில் கூட பிரதி அமைச்சர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லி இருந்தார், இந்த வடகிழக்கு காணிகளை பொறுத்தவரையில் 774 ஏக்கர் நிலம் காணி கையகப்படுத்தப்பட்டோம். இந்த காணிகள் 1990ஆம் ஆண்டு மாகாண சபையில் கலைக்கப்பட்டு இந்தியா ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கும் புலிகளுக்கும் இடையே யுத்தம் நடந்த காலத்தில் பலி வடக்கு அந்த பிரச்சனைகள் மக்கள் பெருந்தொகையாக வெளியேறார். அந்த மாகாண சபையின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஏற்பட்ட அந்த இழப்பு இன்று வரைக்கும் அந்த காணிகள் கொடுக்கப்படவில்லை. 6000 குடும்பங்கள் தற்பொழுது பலி வடக்கிலிருந்து வெளியில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் 1660 ஏக்கர் தனியார் காணிகள் இராணுவத்தின் நிரந்தர கட்டுமானங்களுக்காக சுத்திகரிக்கப்படும் என்றதையும் அவர் பாதுகாப்பு அமைச்சர் கோடியாட்டி இருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் ஜனாதிபதிக்கு தெரியும், தமிழ் கட்சிகளுக்கு தெரியும், சட்டமான பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களை தான் நான் கூறுகிறேன். ஆகவே இந்த காணி சுவீகரிப்பு என்பது காலங்காலமாக இருந்து வர பிரச்சனை. இது இன்று காலை நடந்த கூட்டத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அதாவது இந்த கூட்டத்தை இன்னும் ஒரு விதமாக பார்க்க போனால், அனைவருக்கும் தெரிந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் என்னன்றதை பற்றி முதலாக சொல்லப்பட்டது. அதில் ஜனாதிபதியும் அதில் ஏற்புடையதாக இருந்திருக்கிறார். தமிழ் மக்களுக்கு இந்த காணி பிரச்சனை இருக்கு. இந்த காணி பிரச்சனை தொடர்பாக அவர் இராணுவ தளபதி, அவர் தான் கமாண்டர், சீஃப் கமாண்டர், ஜனாதிபதி தான் இராணுவ தளபதி. அவர் இராணுவத்தில நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லியிருக்கின்றார். தெரிவுக்குழு சம்பந்தமாக தெரிவுக்குழு தலைவரிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அளவில் தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். பத்திரிகைகள் வர செய்திகள், கூட்டத்துக்கு சென்று வந்த தமிழ் தலைவர்களின் செவ்விகள் இதுகளை பார்க்கும் பொழுது தாங்கள் பிரச்சனைகளை தெளிவாக பேசியிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். தெளிவாக தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதில் ஐமிச்சம் இல்லை. ஆனால் அரசாங்க தரப்பு இந்த சந்தர்ப்பம் ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருந்தது. அதாவது நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழ் கட்சிகள் தன்னிடம் பேச வருகின்றார்கள். நான் ஒரு இலங்கையின் பெரும்பாலான மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி, நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் என் மீது நம்பிக்கை வைத்து வடகிழக்கு தமிழ் மக்கள், பெரும்பாலான மக்கள் எனது எம்பிக்களை தெரிவு செய்தார்கள். இவர்களுக்கு நான் கைமாற்றாக இந்த விடயங்களை நான் செய்ய வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக ஒரு தேசிய லீடராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக அவர் அணுகுவாரா
இல்லையே அவர் 1989ஆம் ஆண்டிலே இருந்த மாதிரி ஒரு தீவிரவாத அர்ப்பணிப்புள்ள ஒரு இளைஞராக எப்போது ஜேவிபி சேர்ந்தாரோ அதே அஜெண்டாவை எவ்வாறு பாதுகாப்பது என்ற என்ற அணுகுமுறையை கொள்ளுவாரா என்பதுதான் இன்றைக்கு உள்ள முக்கியமான கேள்வியா இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதிக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த அடிக்கடி கூறுவது போல இந்த அரசாங்கத்துக்கு மாற்றாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்று அரசியல் சக்தியும் ஸ்ரீலங்கா அளவில் தெளிவான ஒரு பார்வையுடன் இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வாக இருந்தாலும் சரி, உலக வங்கியிடம் தங்கி இருக்காத ஒரு சுயாதீன பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பாக, நியூ லிபரல் பாலிசிகளுக்கு மாற்றான ஒரு சுயாதீன பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பாக இருந்தாலும் அவ்வாறு கூறக்கூடிய எந்த ஒரு அரசியல் சக்தியும் தங்களது அஜெண்டாவை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மத்தியில் வைக்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் மக்களை அணிதிரட்டும் வேலைகள் செய்யவும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இருக்கின்ற இதில் இந்த அரசாங்கத்தை குறைபாடுகள் இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு சுயாதீனமான பொருளாதாரத்தை முன்வைப்பதற்கு, நாட்டின் சுயாதீனமான வளர்ச்சியை கொண்டு போவதற்கு, IMF இருந்து அல்ல சாதாரண மக்களின் வரி சுமையை குறைப்பதற்கான எந்த விதமான திட்டங்களையும் இதுவரைக்கும் செய்யவில்லை. தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அது கூட புரிந்து கொள்ளக்கூடியது. இரண்டாவதாக, ஊழலற்ற புதிய 159 கணிசமானவர்கள் ஊழலற்ற நேர்மையான சாதாரண தரத்திலிருந்து எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த பாசிட்டிவான விடயங்கள் இருந்தாலும் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக அல்லது சாதாரணமாக மாகாண சபை தேர்தல் என்பது தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு அல்ல, தீர்வாகவும் அல்ல. ஆனால் அந்த இலங்கையில் உள்ள ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையிலான அந்த மலைய மக்களுக்கு ஏனைய மாகாணங்களில் பொருளாதார அபிவிருத்திகளை உக்கிரப்படுத்துவதற்கு அல்லது அதை வினத்திறமுறை செய்வதற்கு அத்தியாவசியமான இந்த பொறிமுறையை கூட செய்வதற்கு துணிச்சலாக அவர் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க தயங்குகிறார் என்பது தெரிகின்றது. ஆகவே ஜனாதிபதியின் தமிழ் கட்சிகளின் தயக்கமான கேள்விகளும் ஜனாதிபதியின் ஒரு புத்திசாலித்தனமான நட்பு ரீதியான பதில்களும் இந்த நிலைமை இப்படியே நீடிக்கும் என்றுதான் தெரிகின்றது. இது மாற வேண்டும். இந்த விடயங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரச்சனைகள் ஓவர் நைட்டாக தீர்க்கப்பட முடியாது. ஆனால் ஒரு வடகிழக்கு மாகாணங்களிலாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் இந்த மாகாண நிர்வாகங்கள் நடத்தப்பட வேண்டும். இலங்கை துரித பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு பல்வேறு திட்டங்களை இலங்கை ஒரு நாடாக ஒருமுகப்பட்டு முன்னேறுவதற்கு இந்த பாரிய முரண்பாடு களைவதற்கான முயற்சிகள் சின்சியராக எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் பார்க்கிறேன். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள், 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள், 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள், 24 மணி நேரமும் சுடு நீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate, Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.